ஓம் சாந்தி. நான் ஆத்மா மிக அழகான, அற்புதமான, சைத்தன்யமான நட்சத்திரமாவேன். ஆவாகிய எனக்குள் சர்வ குணங்கள் நிறைந்திருக்கின்றது. இந்த ஆத்மாவின் மீது படிந்திருக்கின்ற கரைகளை பரமாத்மாவின் துணையோடு இப்பொழுது மெதுமெதுவாக நீக்குகின்றேன். எப்படி ஒளி அடிக்கும் பொழுது மூர்த்தியானது உருவாகிறதோ அதுபோல நான் ஆத்மா மிகவும் அழகாக உருவாகிக் கொண்டிருக்கின்றேன் என உணர்கின்றேன். எனக்குள் இருக்கின்ற அவகுணங்கள் கரைய கரைய நான் ஆத்மா மிக சக்திசாலியான நிலையை அனுபவம் செய்ய முடிகிறது. இந்த வைர வாழ்க்கை போல இந்த வாழ்க்கை அனுபவமாகின்றது. அசாதாரணமான சூழ்நிலைகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் பரமாத்மாவின் துணையானது எனக்குள் சர்வ பிராப்திகளை நிறைத்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாகும். ஒவ்வொரு கணமும் நான் ஆத்மா விலை மதிப்பில்லாத, எல்லைக்கு அப்பாற்பட்ட, யாராலும் அழிக்க முடியாத செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றேன். இதே மனநிலையோடு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பரமாத்மாவின் துணை கொண்டு சுய பரிவர்த்தனை செய்து விஸ்வத்தின் பரிவர்த்தனைக்கும் வித்தாக அமைவேன். நான் ஆத்மா இப்பொழுது கலியுகம் என்கின்ற விஷ சாகரத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். இறைவனின் சத்திய படகில் அமர்ந்துள்ளேன். இந்த படகின் நங்கூரமானது எடுக்கப்பட்டு விட்டது. கலியுகம் என்கின்ற விஷ சாகரத்திலிருந்து எனது படகானது புறப்பாடு செய்துவிட்டது. இந்த சத்தியத்தின் படகில் நான் ஆத்மா இறைவனே படகோட்டியாக என்னை அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றார். படகின் பயணம் அதி அற்புதமாக இருக்கிறது. படகானது ஆட்டம் போடுகிறது. ஆனால் இறைவன் படகோட்டி என்பதை அறிந்த நான் இதை கூட கேளிக்கையாக பார்க்கின்றேன். படகோட்டி இறைவன் என்னை அக்கறை சேர்ப்பார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை மனதில் ஏற்படுகிறது. நான் ஆத்மா பரமாத்மாவை அக்யூரேட்டாக, யதார்த்தமாக, உண்மையாக சந்திப்பு செய்கின்றேன். இந்த சந்திப்பானது அவருடைய குணங்களின் சாயத்தை எனக்குள் பூசுகின்றது. அவருடன் நான் சத்தியமான ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறேன். அவர் என்னை அன்பின் வர்ணம், அமைதியின் வர்ணம், மகிழ்ச்சியின் வர்ணம் என்று பலவித வர்ணங்களினால் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்.
சங்கம யுகமானது வைர யுகமாக எனக்கு தெரிகின்றது. அனைத்து பிராப்திகளையும் சேர்க்கின்ற, சம்பாதிக்கின்ற மிக அற்புதமான யுகமாகும். இந்த சங்கம யுகத்தில் ஆத்மாவானது ஏறும் கலையில் செல்கின்றது. இவற்றையெல்லாம் நாள் முழுவதும் மனமானது இசை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஞானத்தின் மூலமாக புத்தியின் பூட்டு திறந்து ஸ்வர்க்க வாசல் திறப்பது என்ற அனுபவமாகின்றது. நான் ஆத்மா 16 கலைகள் பொருந்திய சர்வகுண சம்பன்ன அஹிம்சா பரமோதரம் சம்பூர்ண நிர்விகாரி என்கின்ற மகிமையை பெறுவதற்கான, தேவதை ஆவதற்கான படிப்பினை படித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சியோடு, ஊக்க உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் சங்கம யுகத்தில் நான் கழிப்பேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.